இந்தியாவில் இருக்கிற சதுப்பு நில காட்டில் 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடு இந்த காடு. அமேசான் மழைக்காடு எவ்வளவு தூரம் சூழலுக்கு பங்களிக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பேசுகிறோம். ஆனால் அலையாத்தி காடுகள் எந்த அளவுக்கு சூழலுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பொதுவெளியில் நம்ம அவ்வளவா பேசுறதே இல்லை. 2004 சுனாமி வந்த பொழுது இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அலையாத்தி காடுகள் தான். மாங்குரோவ் ஃபாரஸ்ட் இப்படியே இருக்குமா அழிஞ்சிருமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. அதுவும் இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட மற்ற நாடுகளில் தடை செய்யப்பட்ட இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸாக கொடுக்கப்படுது. இங்கே இருக்கிற 350 இறால் பண்ணைகளுக்கு அனுமதி கிடையாது, மறுக்கப்பட்டது. இந்த குட்டைகளுக்கு அனுமதி இல்லைன்னு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியும், வனத்துறைக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும், அக்வா கல்ச்சர் அத்தாரிட்டிக்கு தெரியும். ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா அலையாத்தி காடுகள் அழிவதற்கு 40% காரணமா இருக்கிறது இறால் பண்ணைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக திமுக 2 பேரும் மட்டும் செவி சாய்த்து விட்டு அமைதியா இருக்காங்க. ஏன்னா இதுல இருக்கிற பிக் ஷாட்ஸ் எல்லாமே அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. இங்க ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே சதுப்பு நில காடுகளும் இருக்கு, இந்த இறால் குட்டைகளும் இருக்கு. நீல பொருளாதார டெவலப்மெண்ட் என்பது கடற்கரையை சார்ந்த மக்களுடைய வளர்ச்சி தான், நிறுவன வளர்ச்சி இல்லை. நீங்க கடற்கரையை மொத்தமா அழிச்சிட்டு அப்புறம் நீல பொருளாதாரத்தை பேசுவீங்க. நிலங்களை நஞ்சாக்கிட்டு விவசாயத்தை அழிச்சிட்டு இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இங்க இருந்து பாக்குறீங்க கரெக்டானா இந்த விவசாய இந்த நிலத்தை அழிச்சது யார்? விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by The Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் The Chennai Silks. Dhotis and shirts நாலே Poomer தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. Welcome to Imperfect Show on Road Election Express 2026 powered by Chennai Silks. இது ஆன் ரோடு இல்லை, ஆன் வாட்டர். இன்றைக்கி நம்ம சிதம்பரம் பகுதியில் தான் இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதாவது அலையாத்தி காடுகள். அதி முக்கியத்துவம் வாய்ந்த அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காடுகள் மெல்ல மெல்ல அழிவின் பாதைக்கு சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சோகம். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா இந்த பகுதியை சுற்றி ஏராளமான இறால் பண்ணைகள் இருக்குது. இந்த இறால் பண்ணையால் இந்த அலையாத்தி காடுகள் மெல்ல மெல்ல பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் குற்றச்சாட்டு. நிறைய போராட்டங்களையும் முன்னெடுக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் இந்தியாவிலே முக்கியமான ஒரு வெட்லாண்ட் இக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு இதற்கு ராம்சார் அங்கீகாரம் பெற்ற சதுப்பு நிலமாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஒரு ராம்சார் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு 9 கிரைட்டீரியா இருக்குது. முக்கியமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அது முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கக்கூடிய ஒரு ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு கிரைட்டீரியா. அதே மாதிரி 20,000க்கும் மேற்பட்ட பறவைகள் இங்கே வந்து போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். இது இல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரம், அவங்க லைவ்லிஹுட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்டேஞ்சர் ஸ்பீஷஸ், அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்கணும். இந்த மாதிரி 9 கிரைட்டீரியா இருக்குது. இந்த 9 கிரைட்டீரியாவில் ஒரு 3-4 கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அது ராம்சார் அங்கீகரிக்கப்பட்ட உலகிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சதுப்பு நிலம் அப்படின்ற அங்கீகாரம் அதுக்கு கொடுக்கப்படும். பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 கிரைட்டீரியாவில் 9 ராம்சார் கிரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு வெட்லேண்டாக உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு சதுப்பு நிலமாக இருந்துகிட்டு இருக்க ஒரு பகுதி. இந்தியாவில் இருக்கிற சதுப்பு நில காட்டில் 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடு இந்த காடு. கடலில் இருக்கக்கூடிய பல ஸ்பீசிஸ் தங்களுடைய கர்ப்ப காலத்தில் இந்த எல்லைக்குள்ளே புகுந்து குழந்தைகள் பெற்றுட்டு போகிறது என்பது மிக முக்கியமான இந்த பேக் வாட்டரோட முக்கியமான விஷயம். அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் இந்த மாங்குரோவ் ஃபாரஸ்ட்டை சுற்றுலாதலமாக மாற்றியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சுற்றுலாதலத்தில் ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம சுற்றுலாத்தை பற்றி பேச வரல. ஆக்சுவலாக என்னென்னா இந்த சுற்றுலாதலமாக இருக்குமா, மாங்குரோவ் ஃபாரஸ்ட் இப்படியே இருக்குமா அழிஞ்சிருமா என்பது தான் முக்கியமான கேள்வி. மழைக்காடு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்தையுமே ஒரு புரிதல் இருக்கு. அமேசான் மழைக்காடு எவ்வளவு தூரம் சூழலுக்கு பங்களிக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பேசுகிறோம். ஆனால் அலையாத்தி காடுகள் எந்த அளவுக்கு சூழலுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பொதுவெளியில் நம்ம அவ்வளவா பேசுறதே இல்லை. கடல்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான மீன்கள் இது எல்லாத்துக்குமான ஆரம்ப புள்ளிகளா இருக்கக்கூடிய வாழிடங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டோம்னா அதுல அலையாத்தி காடுகளுக்கு முக்கியமான இடம் இருக்கு. ஏன்னா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அப்பதான் ஒரு மீன் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குது அப்படின்னா அதுங்க வளர்றதுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். எப்படி ஒரு செடியை நர்சரியில வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போறோமோ அது மாதிரி இந்த மீன்கள் எல்லாம் நர்சரிகளா பயன்படுத்தி கொள்ற இடம் அலையாத்தி காடு தான்.
இப்போ இது அலையை ஆற்றக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது. அப்போ இதனால தான் பார்த்தீங்கன்னா 2004 சுனாமி வந்த பொழுது இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லாமல் அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அலையாத்தி காடுகள் தான். அது மட்டும் இல்லாம அந்த கடல் உறிஞ்சக்கூடிய கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் முக்கிய பங்கு வகிக்குது. அலையாத்தி காடுகள் மூலமா சேகரிக்கப்படுற இந்த கார்பனை வந்து ப்ளூ கார்பன் சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து காலநிலை மாற்றம் சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கும்போது இந்த அலையாத்தி காடுகள் எத்தனை கார்பனை சேமிச்சு வைக்குது அப்படிங்கிறது உலக அளவுல ரொம்ப கவனிச்சு பேசப்படுது. கார்பன் சீக்வெஸ்டர் அப்படின்னு சொல்றோம். கோடிக்கணக்கான ரூபாயை வந்து இதை பாதுகாப்பதுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இங்கே இருக்கக்கூடிய கார்பனை இது உள்ளிழுத்து சுத்திகரிக்கக்கூடிய தன்மை. ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எவ்வளோ கார்பனை சுத்திகரிக்குதோ அதை விட பல மடங்கு அதிகமான கார்பனை இந்த மேங்குரூவ் ஃபாரஸ்ட் வந்து சுத்திகரிக்குது. நீங்கள் இந்தியாவில் 2 சுந்தரவன காடுகளுக்கு பின்பு பிச்சைவாரம் தான் ஃபேமஸ் அப்படின்னா இங்கே ஒரு சொலவடையே உண்டு சிதம்பரம் பகுதியில். அதாவது தில்லைவாழ் அந்தனர் 3000, கிள்ளை காட்டுவடி 4000 கிட்டத்தட்ட 3500 ரூட்ஸ் இருக்குதுக்குள்ள. தில்லை அப்படிங்கிறதே அந்த அலையாத்தி காடுல இருக்கக்கூடிய தில்லை மரம் அப்படிங்கிறதுலேருந்து தான் வருது. அப்போ அலையாத்தி காடு அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் அம்சம் அந்த ஊருக்கே ஒரு அடையாளமா ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வாழிடங்களா அது ஒரு காலத்துல கருதப்பட்டிருக்கு. அநேகமாக இந்த மாங்குரோவ் ஃபாரஸ்ட் அழிவு நிலையை நோக்கி கொஞ்சமாக போயிட்டு இருக்கு என்பது தான். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய இறால் பண்ணைகள் தான். ஏற்கனவே இறால் பண்ணைகள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் இறான்னு வளர்த்தாங்க. அந்த டைகர் இறா வந்து அநேகமாக பார்த்தீங்கன்னா கல்ச்சர் வந்தால் போயிடும், உடனே அழிஞ்சிடும். அது இறால் பண்ணை முதலாளிகளுக்கு நஷ்டம் கொடுக்கறதுனால இப்போ வனாமின்னு ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வனாமி இறா வந்து அவ்வளோ சீக்கிரம் சாவாது. அப்போ இந்த வனாமி இறாவை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 14 வகையான கெமிக்கல் வந்து அது கூட கலந்து மருந்து போட்டு தான் அந்த வனாமி வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் விளைவாக இந்த 14 கெமிக்கல் என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் வந்து அந்த கழிவு நீரில் கலந்து அந்த கழிவு நீரை நேரையாக வாய்க்கா மாதிரி விட்டு இந்த மாங்குரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே விட்டுட்டு காண்பதான் மிகப்பெரிய கொடுமை. அநேகமாக இந்த மாங்குரோவ் ஃபாரஸ்ட் அழிவதற்கு அடிப்படையான காரணமாக இந்த பல கெமிக்கல் தண்ணிங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போடுறதா என்பதை நாங்கள் ஏற்கனவே வந்து தொடர்ந்து சுட்டி காமிச்சிருக்கோம். அலையாத்தி காடுகள் அந்த இடத்துல ஒழுங்கா வளரணும் அப்படின்னா அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த உப்புத்தன்மை சலினிட்டி அப்படிங்கிறது சரியான அளவில் இருக்கணும். அந்த உப்புத்தன்மை இயற்கையாக ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப மாறாது. அதுங்களுக்கு அலையாத்தி காடுகளால் தகவமைத்து கொள்ள முடியும். இயற்கை அந்த மாதிரியான தகவமைப்பை ஏற்கனவே கொடுத்துருக்கு. ஆனால் மனித செயல்பாடுகளால் அந்த உப்புத்தன்மை மாறும்போது அந்த மரங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது. கிழக்காசியால மிக முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுவது வந்து இந்த இறால் பண்ணை அப்படிங்கிறது. ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவினுடைய கிழக்கு கடற்கரை பகுதிகள் மொத்தத்திலையும் அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த அலையாத்தி காடுகள் அழிவதற்கு 40% காரணமா இருக்கிறது, 38% 40% காரணமா இருக்கிறது இறால் பண்ணைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. செயற்கையான ஒரு சூழலை உருவாக்கி நமக்கு தேவையான உப்புத்தன்மையில அந்த தண்ணீரை வச்சிருக்கோம் இல்லையா, அது பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதித்து அது அலையாத்தி காடுகளை பாதிக்கும். ஒரு இறால் குட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரடி பாதிப்புகளாக இங்கே இருக்கக்கூடிய மேங்க்ரூவ் ஏரியாவை வந்து அவங்க வந்து என்க்ரோச் பண்ணியிருக்காங்க. மறைமுகமாக இதை விட பல மடங்கு பாதிப்பு. ஒரு இறால் குட்டை செயல்படுது அப்படின்னா அதுலேருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் ஒரு இறால் இந்த இறால் எல்லாம் இந்த வெள்ளை இறாலோ இல்லை இந்த டைகர் ப்ரான்ஸ் கிங் ப்ரான்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த இறால்கள் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான இறாக்கள், நம்மளுடைய நேச்சுரல் ஒயில்டு இறாக்கள் மாதிரி கிடையாது. அப்போ அதுகளை வந்து பாதுகாப்பதற்கு நோய் வராமல் தடுப்பதற்கு அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட மற்ற நாடுகளில் தடை செய்யப்பட்ட இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸாக கொடுக்கப்படுது. நைட்ரோஃபியூரான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இந்த நீரில் வந்து கலக்கும் போது அதை எஃப்ளூயண்ட்டாக வந்து மறுபடியும் ஏதோ ஒரு சேனலில் திறந்து விட்டால் அது இங்கே வெட்லேண்டில் தான் வந்து சேரும். இதுதான் தாழ்வான பகுதி. அப்போ நீங்கள் அந்த டிஸ்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது. நீங்கள் ஃபாரஸ்ட் அநேகமாக பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆடு மாடு மேய்க்க கூட அனுமதிக்க மாட்டாங்க. ஆடு மாடு மேய்ச்சா அதுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க, இல்லை டோக்கன் கொடுப்பாங்க. இதுக்குள்ளே காலங்காலமாக வாழக்கூடிய பாரம்பரிய மக்கள் வந்து இந்த காட்டில் இருக்க விறகுகளை சேகரித்தாங்க. இது அதுக்கு அலவுடு இல்லை. ஆனால் இந்த காட்டு அழிவுக்கான கெமிக்கல் நீர் கலப்பதை அவர்கள் தடுக்கல என்பது தான் அடிப்படையான விஷயம். ஒன்று, இந்த எந்த இறால் பண்ணைக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் இன்னைக்கு போய் அக்வா கல்ச்சர் இதில் போய் நீங்கள் எடுத்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 350 இறால் பண்ணைகளுக்கு அனுமதி கிடையாது, மறுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி லைசன்ஸ் தீர்ந்து போச்சு. ஆனாலும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கடலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 193 இறால் பண்ணைகள் இருக்குது. அப்போ 193 இறால் பண்ணைகளில் இப்போ இந்த பிச்சாவரம் பகுதி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட இறால் பண்ணைகள் இருக்குது.
இங்கே இருக்கக்கூடிய ஃபிஷர்மேனை கூட அவங்கள வந்து அவங்களுக்கு டொல்லிங் ரைட்ஸ் இருக்குது, அவங்க வந்து காட்டுக்கு போகிறதுக்கான அத்தனை உரிமைகளுக்கு அவங்களுக்கு இருந்தால் கூட பாதுகாக்கணும் நாங்கள் வெட்லாண்டுன்னு சொல்லி அவர்களை கூட அரசு வந்து தடை செஞ்சிட்ருக்கு, போடாமல் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இப்படி ஒரு நெருக்கடியாக இந்த பிச்சாவரம் வெட்லாண்டு பாதுகாக்கணும்னு செயல்படுற முனைப்பு காட்டுற அரசு அதே நேரத்தில் இங்கே இத்தனை இறால் குட்டைகளை வந்து எப்படி அனுமதிக்குது, அதுவும் அனுமதி இல்லாமல் இத்தனை குட்டைகள் எப்படி இங்கே செயல்படுது அப்படின்ற கேள்வியை தான் நம்ம முன்வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ் பேட்டை, தாண்டவராயன் சோழன்பேட்டை அப்படின்ற இடத்துல இருக்கோம். இங்கே ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு சதுப்பு நில காடுகளும் இருக்குது, இந்த இறால் குட்டைகளும் இருக்குது. அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு அறிவிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட இந்த சதுப்பு நில காடுகள்லேருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளாரையே உங்களுக்கு இறால் குட்டைகள் லைனாக வந்து போட்டிருக்காங்க. இத்தனை இறால் குட்டைகள் இங்கே செயல்பட்டுருக்கு. இதில் பல இறால் குட்டைகள் அனுமதி இல்லாமல் செயல்பட்டுருக்கு. அப்போ இந்த இறால் குட்டைகளில் இருந்த கழிவு நீரும் வந்து இந்த பகுதிகளில் வந்து கலக்கப்படுது, இங்கே இருக்க வெட்லாண்டில் வந்து திருப்பி விடப்படுது. அதே நேரத்தில் அதிகப்படியான நிலத்தடி நீரை வந்து இந்த இறால் குட்டைகள் உறிஞ்செடுக்கும். அப்போ இதுக்கு தேவையான லட்சக்கணக்கான லிட்டரு நிலத்தடி நீரை கிரவுண்ட் வாட்டர்லேருந்து இவங்க சக் பண்ணி எடுக்கும்போது சீ வாட்டர் இன்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் நீர் உப்பாதல் அப்படின்ற விஷயத்துக்கு இது காரணமாக அமையும். ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் நீர் உப்பாதலுக்கு பல விஷயங்கள் காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த இறால் குட்டையும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த குட்டைகளுக்கு அனுமதி இல்லைன்னு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியும், வனத்துறைக்கு தெரியும், போலீஸுக்கு தெரியும், அக்வா கல்ச்சர் அத்தாரிட்டிக்கு தெரியும். நாங்கள் மனுக்கு மேலே மனு போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த அரசு தரப்பு யாருமே இதை கண்டுக்கல. இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் கிடையாது. நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகள் கதை. திமுக 2 கவர்மெண்ட்டும் செவி சாய்த்து விட்டு அமைதியாக இருக்காங்க. அது வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து இருக்கிற பிக் ஷாட்ஸ் எல்லாமே அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான் இருக்காங்க பொதுவாகவே. இப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால நிலத்தடி நீரினுடைய உப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஆரம்ப கட்டத்துல ஒரு லாபகரமான மாற்று அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, இறால் பண்ணை வைப்பதனாலேயே நிலத்தடி நீரின் உப்புத்தன்மை இன்னும் அதிகமாகும். பக்கத்துல இருக்கிற நிலங்களுக்கும் இந்த பிரச்சனை பரவும். ஆங்கிலத்துல இதை வந்து விஷஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள போயிட்டோம்னா அதுல இருந்து நம்ம வெளியில வரவே முடியாதபடி மாட்டிக்கிறது. அதுதான் இந்த இதுல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க கிட்ட போனாலே இறால் பண்ணைகள் முழுக்க ஒரு மிகப்பெரிய கேங்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நடத்த பேக்ரவுண்ட் யாருன்னா ஹேச்சரி நடத்தக்கூடிய சில நபர்கள். ஹேச்சரியில் ஒரு தாயாரா வந்து இன்னைக்கு 3000 ரூபா 4000 ரூபா ஒரு தாயாரா. அந்த தாயாரா பொறிக்கிறதுல ஆயிரக்கணக்கான இறால் குஞ்சுகள் வரும். அந்த ஹேச்சரின்னு சொல்லுவாங்க. அந்த ஹேச்சரி நடத்தக்கூடியவங்க இறால் பண்ணை ஓனருக்கு நிலத்தை வந்து இன்னைக்கு வந்து குத்தகையாக கொடுக்குறாங்க. நம்மள மாதிரியான ஒரு வெப்பமண்டல நாட்டுல அலையாத்தி காடுகள் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா அலையாத்தி காடுனுடைய எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பரப்பளவை நம்ம யோசிச்சோம் அப்படின்னாலே 25 டிகிரி நார்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ரேகையிலிருந்து 25 டிகிரி சவுத் வரைக்கும் அந்த ஒரு இடம் மட்டும்தான், அந்த பெல்ட்ல மட்டும்தான் பூமியிலேயே அலையாத்தி காடுகள் இருக்கும். அந்த வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த வாழிடங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல போனா நமக்கு அது கிடைக்காது. இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு எந்த விதமான நன்மைகளும் கிடைக்காது. அப்ப நமக்கு அது கிடைச்சிருக்குங்கிறப்போ அதை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இது பிராக்கிஷ் வாட்டர் தான். இங்கே இருக்கக்கூடியது வந்து உவர்நீர் சதுப்பு நிலம் தான். ஆனால் அதிகப்படியான சலைநீட்டி உப்பாகும் போது இந்த உவர்நீர் சதுப்பு நிலத்தில் இருக்கக்கூடிய பிஞ்சு மேங்க்ரூவ்ஸ், அதாவது இப்பொழுது முளைக்கின்ற தருவாயில் இருக்கக்கூடிய இளம் கன்றுகள் வந்து அதில் வந்து செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இறால் குட்டையிலேருந்து வரக்கூடிய நீர்லேருந்து உங்களுக்கு அதிகமாக மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும், நிறைய ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்து சேரும் போது யூட்ரோபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்து இங்கே இருக்கக்கூடிய மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய அந்த குஞ்சுகள் வந்து வளராத ஒரு சூழலில் இது வந்து ஒரு பெரிய அபாயத்தை வந்து ஏற்படுத்தும். ஒன்று சிப்காட்டால கடலூர் கரை காலி, அடுத்து ஐஎல்எஃப்னு ஒரு அனல் மண் இருக்கு, அவங்க எடுத்து 3000 ஏக்கர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு நாகார்ஜுன ரிசர்வ் ஜோன், அதை தாண்டி வந்தால் பிச்சைவாரத்தை சுற்றி இறால் பண்ணைகள். ஸோ இதுதான் எங்க ஐஎல்எஃப்எஸ் கம்பெனி. ஸோ இதுதான் இந்த கடற்கரையை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிற ஏற்பாடு. கடற்கரை அழிவின் ஒரு பகுதியாக பிச்சைவாரம் காடு நாசமாக போகுது என்பதுதான் பிரச்சனை. இப்போ இங்கே வந்து பேக் வாட்டர் உள்ளே பூந்து நிலத்தடி நீர் வந்து உப்பாக மாறிடுச்சு. எங்களால் இயல்பான விவசாயங்கள் பண்ண முடியல, ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயங்கள் பண்ண முடியாதனால தான் இறால் வளர்ப்புக்கு நாங்கள் தள்ளப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. உண்மையிலே அது நிலவரம் என்ன? இல்லை அது முழுக்க வந்து ஒரு கட்டுக்கதை. காலகாலமாக பேக் வாட்டர் வந்துன்னு தான் இருக்குது. ஏன் நிலங்கள் நாசமாக போச்சுன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 8-9 அடிக்கு பள்ளம் நோண்டி தான் இறால் பண்ணையை துவக்குறாங்க. இந்த 9 அடியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அளவுக்கு 9 அடி உயரத்துக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது பிரம்மாண்டமான இது இடம். அது அங்கே நீங்கள் கெமிக்கலை கொட்டி உப்பை கொட்டி அந்த கெமிக்கல் சேர என்ன ஆகுதுன்னா அது நிலத்தடி நீரோட கலக்க ஆரம்பிக்குது.
இந்த பேக்வாட்டால விவசாயம் கெட்டதாக வரலாறு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இவங்க அப்படி ஒரு கற்பனை கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இறால் பண்ணைகள் வேணுமா வேணாமா அப்படிங்கறத ஒரு கேள்வியா வச்சு வேணும் வேணாம் அப்படின்னு ஒரு இருமைக்குள்ள நம்மளால பதில் அளிக்க முடியாது. இது ஒரு சிக்கலான கேள்வி. அப்ப நம்ம இதை எப்படி அணுகணும் அப்படின்னா, இறால் பண்ணைகள் முதல் கட்டத்துல ஏன் தேவைப்படுது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே வாழ்வாதாரமா அது இருக்கா, மாற்று வாழ்வாதாரங்கள் இருக்கா? அடுத்த கேள்வி, இறால் பண்ணைகளால் நிலத்தடி நீர், சுற்றியுள்ள அந்த நிலப்பகுதி, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அலையாத்தி காடுகள் போன்றவை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா? இப்பயும் நாங்கள் இறால் வேணான்னு சொல்லலை, இறால் கூட்டம் வேணான்னு சொல்லலை. நிலத்தை பாதிக்காத விவசாயத்தை பண்ண முடியுமா என்பதுதான் கேள்வி. நீல பொருளாதார டெவலப்மெண்ட் என்பது கடற்கரையை சார்ந்த மக்களுடைய வளர்ச்சி தான், நிறுவன வளர்ச்சி இல்லை. நீங்க வந்து கடற்கரை முழுப்ப நீங்க ஐஎல்எஃப்எஸ் கம்பெனி அனல்மணி வந்துருச்சு, நாகார்ஜுனா 3000 ஏக்கர், ஸ்டிக்பாட் 6000 ஏக்கர், சைமா டெக்ஸ்டைல் பார்க் கடற்கரை ஓரத்தில் வருது. நீங்க கடற்கரையை மொத்தமா அழிச்சிட்டு அப்புறம் நீல பொருளாதாரத்தை பேசுவீங்க. நிலங்களை நஞ்சாக்கந்து யார்? என் கேள்வியை தான். இந்த நிலங்களை நஞ்சாக்கந்து யாரு? நிலங்களை நஞ்சாக்கிட்டு விவசாயத்தை அழிச்சிட்டு இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இங்கேருந்து பாக்குறீங்க கரெக்ட். ஆனா இந்த நிலத்தை அழிச்சது யார்? ஸோ அதுதான் கேள்வி. அப்ப நீங்க இறால் பண்ணைகள், அது இறால் பண்ணையும் ஒரு வாய்ப்பா இருக்கிறப்ப வேற இடங்களை தேர்ந்து நடத்த வேண்டியது தானே? இன்னைக்கு இன்னும் பல இடங்கள் வந்து வாய்ப்பான இடங்கள் இருக்கா, வளர்க்க வேண்டியது தானே? குறைஞ்சபட்சம் அந்த வேதிப்பொருட்களையாவது எடுத்துட்டு திருப்பி வந்து நீர்நிலைகளுக்குள்ள விடுறாங்களா, இல்லைன்னா அந்த கழிவு நீரை அப்படியே விடுறாங்களா? இதை யாரு கண்காணிக்கிறாங்க? இந்த மாதிரி ஒழுங்கா கழிவு நீரை சுத்திகரிக்காம விட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த இறால் பண்ணைகளுடைய உரிமத்தையே வந்து ரத்து செய்யற அளவுக்கு கடுமையான சட்டங்கள், விதிகள் நம்மள்ட்ட இருக்கா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் இருந்தால் மட்டும்தான் இறால் பண்ணைகள் வைங்க இல்லை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான பதில்களை நம்ம சொல்ல முடியும். நவாப்பேட்டைன்னு ஒரு கிராமம் பக்கத்தில் இருக்கு. அங்கே ஒரு 6 கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ எதிர்த்து அந்த ஊர் மக்கள் போரானப்ப காவல்துறை கடுமையாக அடித்து கடைசியாக எங்ககிட்ட வந்தாங்க. மார்க்சிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் தொழில் வந்தாங்க. நாங்கள் போய் அப்புறம் எடுத்து பார்த்தா அந்த 6 கூட்டைக்கு முதல்ல பர்மிஷன் கிடையாது. அவன் கொட்டாய் அவனே கொளுத்திட்டு கேஸ் கொடுத்துருக்கான். இவ்வளோ நடந்திருக்கு. அப்புறம் போராட்டம் பண்ணி இன்னைக்கு அந்த ஊரில் எறா கூட்டையை நிறுத்தி 9 ஆண்டுகள் ஆகுது. 9 வருஷம் கழிச்சு இப்போ விவசாயம் நடக்குது, குடிக்க நீர் கிடைக்குது. இதுக்கு மேலே என்ன எவிடன்ஸ் சொன்ன உங்களுக்கு? விவசாயமே பண்ண முடியாத கிராமத்தில், குடிக்க தண்ணி இல்லாத நவாப்பேட்டை கிராமத்தில் இன்னைக்கு விவசாயம் நடக்குது, நல்ல குடிநீர் கிடைக்குது. ஸோ விவசாயிகளுக்கு என்ன பாதிப்புனா, விவசாயம் நடத்த முடியாது என்பதுதான். எதுவுமே பண்ண முடியாது, குடிக்க நீர் கிடைக்காது. அதனால தான் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நீங்க வந்து அரசாங்கம் தலையிட்டு அனுமதியற்ற நிலங்களை மூடனாலே விவசாயம் செழித்தோங்குங்க என்பதுதான். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காட்டை பாதுகாப்பது மிக மிக முக்கியம் என்ற அடிப்படையில் தான் இதுக்கான இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ வரக்கூடிய காலத்தில் இந்த காட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இறால் பண்ணைகளை முற்றிலும் அழிக்க வேண்டிய தேவை இருக்கு. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அலையாத்தி காடுகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரோட கடமை, குறிப்பாக அரசாங்கத்தோட கடமை. இதை சுற்றி இருக்கக்கூடிய இறால் பண்ணைகளை முறைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அனுமதி இல்லாமல் இயங்கக்கூடிய இறால் பண்ணைகளை உடனடியாக மூடணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடியவர்களோட கோரிக்கையாக இருக்கிறது. அனுமதி பெற்று இயங்கக்கூடிய இறால் பண்ணைகளையும் தொடர் கண்காணிப்பில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அப்போ தான் நம்ம இந்த அலையாத்தி காடுகளை பாதுகாக்க முடியும். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.